நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டேய் ஏன்டா விஷம் குடிச்சாவ? உதயன்னு ஒரு பையன் மாமா. யாரா அவன்? இவ்வளவு நடந்திருக்கு எங்கிட்ட ஏன்டா சொல்ல? நீ வீட்டு பக்கம் வந்தாதானடா? வீட்டு பக்கம் வரல சொல்ல மாட்டியா? அப்படியே விட்டுருவா என்ன தெருவுல? ஒரம்போக்கு. ஏன்டா அவனை தூக்கிட்டு வந்த வீட்டுக்கு? நம்ம கடையில போதையில கிடந்தா தெருவுக்கு 4 பேர் போதையில விழுந்தா கிடக்குறான். எல்லாத்தையும் எடுத்து வந்து வீட்டுல வச்சுக்கியா? வயசு புள்ள இருக்குன்னு அறிவு வேணா உங்களுக்கு? அவன் சொல்லுவாடா 1000 சின்ன புள்ள. உன் புத்தி எங்க போச்சு? படிக்கிற புள்ள அவளை போய் பஜ்ஜி கடையில விட்டு எச்ச காசு ஆசைப்படுறிய பெரிய மனுஷனா என்னையெல்லாம்? டாக்டர் என் குட்டி எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அவ சீரியஸா தான் இருக்காங்க. சாரி, இது ஆஸ்பத்திரியில கோயில். நீங்க எல்லாம் உயிரை காப்பாத்துறாங்க. கடவுள் உங்களுக்கு வேணா அவ பேஷண்டா இருக்கலாம். எனக்கு என் உசுறு எங்க அக்காவோட மறு உருவம். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, கோயில்னு சொன்ன இந்த இடத்த நானே சுடுகாடு ஆக்கிடுவான். அம்மா ரிலாக்ஸா இருங்க, ஒண்ணு ஆகாதபடி நான் காப்பாத்துறேன், என்ன நம்புங்க. வாழ வேண்டிய வயசுல அந்த பிள்ளை போய் இப்படி ஆகிட்டான். யாரவன்? சென்னமிழ் அரிசி ஐபிஎஸோட பையன். யாரா இருந்தா எனக்கு என்ன? வர சொல்ல அவனை. அவன் வரணும் இங்க. இல்ல நான் போறேங்க. போன் பண்ணிருக்கேன் மாமா, அவன் வரேன்னு சொல்லிருக்கான் மாமா. வரட்டு இன்னைக்கு அவனை. குட்டிக்கு என்னாச்சு? தாத்தா குட்டிக்கு என்னாச்சு? அத நான் சொல்றேங்க. வா. நீங்க யாரு? எங்க மாமா தான் அவரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. ஹலோ சார், கையெடுங்க சார். உங்களை தான் சார். சார் கையெடுங்க. நீங்க என் கூட என்ன பேசணும்? வேற என் வீட்டு பிள்ளைய விஷம் குடிச்சு படுக்க வச்சுட்டியா? உங்ககிட்ட பேச ரோட்ல போறவன்ட்டியா பேசுவாங்க? நான் விஷம் குடிக்க வச்சேன். அப்புறம் சின்ன பிள்ளை மனசை கெடுத்துட்டியாடா பாவி. நீங்க தப்பா பேசுறீங்க. நீ மப்பிள மயங்கி கிடந்தல்ல, தெருவில் கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் ட்ரீட் பண்ணாங்கல்ல, எழுந்து போகும்போது நன்றின்னு சொல்லிட்டு போனல. ஆமா. அப்புறம் எதுக்கு அடிக்கடி அங்க வந்த? கேக்குறாருல சொல்லு. ஒரு வயசு பையன் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனா அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க? அந்த அறிவு இல்ல உனக்கு? படிச்சு வந்தா நீ? ஏங்க நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. நான் அப்படி குட்டி கூட பழகவே இல்லை. குட்டியும் அப்படி என் கூட பழகவே இல்லை. யாரா அவன்? பொட்டச்சிங்கன்னா ஊர்ல இருக்கிற பசங்களை லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு அண்ணன் மாதிரி பழகுன தம்பி மாதிரி பழகுன ஆட்டை போடுவாங்க. ஆம்பளையா இருந்துட்டு அதே போய் சொல்லி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளே அவனையும் பாரு. இதை பாருங்க, குட்டி நிலைமையை பார்த்து எந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதே ஃபீலிங் தான் எனக்குள்ளே இருக்கு. ஏய் என்ன சென்டிமெண்ட் ஆமா எங்கிட்டியே? என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒன்னும் ஆகாது கடவுள் புண்ணியத்துல. மகனே அவ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் விஷம் குடிக்க நீ தான் காரணம்னு சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் இங்க தாலி கட்ட நீ அவளுக்கு. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகட்டும், என் பிள்ளைய 2ஆம் தரமா கட்டிக்க. இந்த பையன் என் புள்ள கூட பழகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நான் வேணா குட்டிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அடிச்சனா நீ அவளை ஆசைப்படுவா, அவள் உன்னை ஆசைப்படுவா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறேன்னு எங்கிட்டே வந்து பேசுவியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? பாண்டி மரட்டு பாண்டியன் முட்ன செதறி போயிடுவ, ஜாக்கிரதை. பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நான் குட்டி மேல ஆசைப்படவே இல்லை. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? இல்ல குட்டி ஞானம் ஃபோன் பண்ணா, அதனால தான். ஞானம் ஃபோன் பண்ணா கேனைய ஃபோன் பண்ணான்னு எவன் பண்ணா உனக்கு என்ன? மண்ணை தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? சம்பந்தம் இல்லாத விஷயம் வந்தா எவனும் வரமாட்டான். உனக்கு இருக்கு, அதனால தான் பதறி போய் ஓடியாந்த. வேணாயா, நீ சொன்ன மாதிரி அவன் மேல ஆசையே படல. ஆனா என் புள்ள உன் மேல ஆசைப்பட்டா, அது போதும் எனக்கு. ஆமா ஏய் உன்னை அடிச்சிருவான். ஆமா குட்டிக்கு ஒன்னும் ஆகாது, அவ கியூர் ஆயிடுவா. பொழைச்சு புண்ணியம் இல்ல, வாழணும். என் புள்ள ராஜாத்தி மாதிரி வாழணும். குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு அவன் சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அப்பதான் எங்க அக்கா ஆத்மா சாந்தி அடையும். மகனை இடையில ஆட்டையை போடணும்னு நினைச்ச ஒன்னா போட்டுருவன், ஜாக்கிரதை. வள செல்ல புள்ள.
ஷீ இஸ் ஆல் ரைட். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சொன்ன மாதிரியே காப்பாத்திட்டீங்க. நாங்க போய் பிள்ளைய பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க, ஆனா சீக்கிரம் வந்துருங்க. சரி டாக்டர். இதை பாருமா, பிறப்பு நம்மளை தேடி வராது, இறப்புங்கிறது நம்ம கேட்டாலும் கிடைக்காது. அது ரெண்டும் தானா நடக்கும். சரி, தற்கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணிட்ட. நீ இறப்ப தேடி போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு காரணம் இவன் தானே. இவன் தானேம்மா, சொல்லு. இவன் தானே, சொல்லுமா, சொல்லு. ஊனு ஒரு வார்த்தை சொல்லு. இப்ப அவனை இங்கேயே அவனுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். சொல்லு. சொல்ல மாட்டியா நீ? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சுன்னு வேதனையில விஷத்தை குடிச்சு அவரு ரொம்ப நல்லவரு. பார்த்தாச்சா? சீக்கிரம் கிளம்புங்க, டாக்டர் வர டைம் ஆச்சு. போவோம்ல, நீங்க சொல்லி தான் நாங்க போகணுமா? ஆளுகளை பார்த்துட்டா நாங்களே போயிடுவோம்மா. செல்வா, 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 என்ன ஆச்சு? என்னாச்சுமா? சொல்லுமா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலண்ணா. காலையிலேருந்து 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டேன். என்னால் முடியலண்ணா. ஒரே மயக்கமாக வருது. மயக்கம்? செல்வா, 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 இங்க பாரு. உங்க தங்கச்சி ஏதோ கண்டதையே சாப்பிட்டிருக்கா, அதனாலதான் வாந்தி எடுத்திருக்கா. அதுக்கு எதுக்கு அண்ணன் தங்கச்சிமா இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏய், உனக்கு மனிதாபிமானமே இல்லையாடி? இதுல என்ன இருக்கு மனிதாபிமானம்? ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் தானே. 2 வேளை வயித்த காய போட்டா எல்லாம் சரியா போயிட போகுது. அதுக்கு தேவையில்லாம டாக்டரை வரவழைச்சிட்டு உள்ள செக்அப் பண்ணிட்டு இங்க நீங்க வெளியில குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏய், ஓங்கி ஒரு அரை போ, உட்கார் போ. டாக்டர், என்னாச்சு? பிரச்சனை ஒன்றும் இல்லை, உங்க சிஸ்டர் கன்சீவ் ஆயிருக்காங்க. நாளைக்கு உங்க சிஸ்டரை கிளினிக் கூட்டிட்டு வாங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கூட்டிட்டு போலாம். சரி. டாக்டர் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இப்பதானே பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என்னடி? என்ன? இல்ல, புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கா உங்க தங்கச்சி. ஆனா இப்ப திடீர்னு கர்ப்பமாயிருக்கா. ஏய், திடீர்னுலாம் ஆவல. தப்பு தப்பா பேசாத. அவ இந்த வீட்டுக்கு வந்து 20 நாள் கூட ஆவல. சரி சரி, ஆனா உங்க தங்கச்சி மேல சந்தேகப்பட்டு தானே உதய அவளை அமிச்சிட்டாரு. இப்ப திடீர்னு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். போடி போ. ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கு உதய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல உங்க தங்கச்சிய போய் உதய் கிட்ட பேச சொல்லுங்க. நம்ம வீட்டு போனா நான் நம்பாம இருப்பேனா? ஆனா முதல்ல உதய் நம்பணுமே. அண்ணா, அண்ணி சொல்றது சரிதான். நானே போய் உதய மீட் பண்றேன்.
எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா என்னடா ஆளை காணோம்னு பார்த்தேன். என்னம்மா விஷயம்? ஐபிஎஸ் படிக்கணும்னா என்னென்ன படிக்கணும்? முதல்ல +2 படிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி படிக்கணும், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணும். 10th +2 டிகிரி என்னன்ற? இன்னும் 6 வருஷம் இருக்கு. எதுக்கு 6 வருஷம்? இன்னும் 6 வருஷத்துல நான் ஐபிஎஸ் ஆவேன். ஓ, கவர்மெண்ட் எனக்கு துப்பாக்கி தந்துடும். அது வரைக்கும் உங்க வைஃப் அரசிய ஜாலியா இருக்க சொல்லுங்க. அவங்களாவது என் அப்பாவை காலில் தான் சுட்டாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா என்ன இது? என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு போற? பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. 2 போட வேண்டாம் அவளை. அவள் ரூட்டில் போய் தான் அவளை மாற்றணும். அதை விட்டுட்டு கோவப்பட்டாலோ அடித்தாலோ இன்னும் அரசி மேலே இருக்கிற கோவம் அதிகமாக தான் ஆகும். ஐயோ, அதுக்காக இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் முடிவு பண்ணிட்டேங்க. வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சச்சின் ஐஸ்வர்யா இங்கே இருக்கட்டும். அவளை பழையபடி அந்த ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவ்வளோதான். அடுத்த தப்பு பண்ணுறம்மா. அப்போ நீ காவேரி ஹாஸ்டலில் விடும்போதில் சின்ன பொண்ணு. இப்போ காவேரி நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணுமா. இப்போ நீ அவளை ஹாஸ்டலில் விட்டால் கூட இருக்க மாட்டா. எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா கூட தான் இருப்பேன், அம்மா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையோ கோர்ட்லேயோ சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாக ஜிஜே கஸ்டடியில் தான் இருப்பா. அவளை விட்டு தாம்மா பிடிக்கணும். என்ன இந்த சின்ன வயசில் அவள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கக்கூடாது. இப்போ கூட துப்பாக்கி கிடைச்சா நேரடியாக போய் அரசி தலையில் சுற்றுவா போல இருக்கு. அதை நினச்சாதாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி விடுமா, நடக்கணும்னு இருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாதுமா. எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியாச்சு, இதையும் ஃபேஸ் பண்ணுவோம். கொடுமா. கவலைப்படாதீங்க. தாத்தா சொன்ன மாதிரி நான் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ போய் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லாம இருந்தா. என்ன மிரட்டுறியா? மிரட்டலமா, நிஜத்தை சொன்னேன். நாளைக்கு நான் ஜெயில அப்பாவை போய் பார்ப்பேன். மறுத்தீங்க, அடிச்சிங்க, இங்கேருந்து 2வது தெருவில் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போய் நிற்பேன். எப்படி உங்க வசதி? காவேரி, நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன். நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். ஸ்கூலுக்கு போறியாம்மா? ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வரேன். கான்ஸ்டபிள் சார், இந்த பொண்ணை கூட்டு போய் விசிட்டர் ரூமில் விடுங்க. ஜிஜேயை பார்க்கணுமா? ஓகே சார். வாமா. ஜிஜே, உங்களை பார்க்க உங்கள் பொண்ணு வந்திருக்கு. நண்பா, எந்திரி நண்பா, உன்னை பார்க்க உன் பொண்ணு வந்திருக்கான். எந்திரி 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 எந்திரி. பார்த்து பார்த்து, பாசக்காரியா இருப்பா போல இருக்கு. போ போ, பார்த்து போ. நம்மளுக்கு தான் யாரும் இல்லை. அது சரி, உனக்காவது பொண்ணு இருக்கு. பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வா. காவேரி, நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன்ப்பா.
சந்தோஷமா இருக்கியா? இருக்கேன்ப்பா. இல்லையே, சந்தோஷமா இல்லையே. ஏன், என்னாச்சு? வீட்டில் ஒரே பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? அம்மா உங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கப்பா. சச்சின் ஐஸ்வர்யாவுக்கு உங்க மேல பாசமே இல்லை. அந்த வீட்டில் அப்பான்னு ஒருத்தர் இருக்காங்கிறதே மறந்துட்டாங்க. என்ன அந்த வீட்டில் ஒரு தனியாள ஆக்கிட்டாங்கப்பா. அந்த மாதிரிலாம் ஏன் ஃபீல் பண்ற? உங்க அம்மா செல்வி செஞ்சா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம் இருக்கும்பா? ஒண்ணு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். சொந்த விருப்பு வெறுப்பு யாருக்குமே இருக்க கூடாது. ஆனா நான் அப்படி இல்லப்பா. நான் அப்படி இல்ல. மிரட்டிட்டேன்ல. என்ன மிரட்டின? எங்க அப்பாவை பார்க்க விடலன்னா நான் நேரா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். மிரண்டு போயிட்டாங்க. காவேரி, தப்பு. இந்த மாதிரிலாம் செய்யறது தப்பு. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. அதிக பிரசங்கத்தனமா பண்ணாத. அம்மாக்கு எது பிடிக்கலையோ அதை நீ செய்யக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமாப்பா? பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மாவை தான் பிடிக்காது. எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காது. அவங்க அம்மாவை பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்களையும் பிடிக்காது. ஏன் அப்பாவை சுட்டவங்கள நான் சுடுவேன்ப்பா. ஏய் காவேரி, இத பார். நீ அவங்கள சுடணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. நடந்தது சொன்னேன். நீ அந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிற. மனசுக்குள்ள வஞ்சத்தை வளர்க்க கூடாது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் படிப்பை மட்டும் கவனி. நோப்பா, உங்களை சுட்டவங்கள நான் சுடுவேன். யாராலையும் தடுக்க முடியாது. நான் வரேன்பா. காவேரி, ஏய் வெரி குட்ரா. அடுத்தது என் அருமை தங்கச்சி, உன் சிடுமுஞ்சி அக்கா மங்காவை உன் வீட்டுக்கு வரவை. சரிக்கா. பெரிச்சாளி என்ன அட்டகாசம் பண்ணிருக்கு. அப்பா, அண்ணனை கலை சேர்த்துக்கிட்டாளா? சேர்த்துக்கிட்டாப்பா. நான் சொல்ல பாவன் பரதாப்பட்டா. சரி, நீ அடுத்த அக்கா அமிச்சு இன்னைக்கு அனுப்புவா? இன்னைக்கு வேண்டாம்ப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்புங்க. அப்படி கொஞ்சம் சொல்லி அனுப்புங்கப்பா. வட்டியை வசூல் பண்ணுறதுக்காக அடாவடத்தனை பண்ணி அப்படியே பொம்பளரோடையவே ஆயிட்டா. இங்கே வரப்போ அடக்க ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி சொல்லி அனுப்புங்க. கலை மேலே பாசம் இருக்கிற மாதிரி பேசணும். டேய், நம்ம குடும்பத்துக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அதெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்லி அனுப்புகிறோம். வச்சிட்டுமா? சரி. என்னங்க கண்ணை என்ன சொன்னா? பெரியவன் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டானா. இன்னும் 2 நாளில் இவளை அனுப்ப சொன்னா. இங்கே பாரு, அங்கே போய் நல்லவ மாதிரி நடிக்கணும். கலை மேலே ஐஸ் மலையவே தூக்கி வச்சுடு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். வட்டியை வசூல் பண்ணுற மாதிரி பேசி தொலைக்காதம்மா. அதெல்லாம் அம்மா ட்ரைனிங்ப்பா. எந்தெந்த வார்த்தையை எடுத்து விட்டா வட்டியை கொடுப்பாங்க, எந்தெந்த வார்த்தையை விட்டு அசல் கொடுப்பாங்கன்னு எல்லாம் அம்மா தான் கத்து கொடுத்துச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ போறதுக்கு 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்துறேன். இந்த பாரு, எந்த தாயும் தான் பொண்ணுக்கு நல்லதை தான் சொல்லிக் கொடுப்பா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் பொண்ணுக்கு நீ எந்த நல்லதையுமே சொல்லிக் கொடுக்கல. நல்லவளா நடிக்கிறதுக்கு மட்டுமாவது சொல்லிக் கொடு. ஆமாமா. ஹலோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க, போங்க. பாத்தியா? இந்த பாரு, நல்லவளா நடிக்கிறதுக்கு தான் போற. நல்லவளா மாறிடாதம்மா. அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அந்த மாதிரி மகா தப்ப பண்ணிடாத. என்ன அப்பா, போப்பா. சரிம்மா. அவ கெட்டிக்காரிங்க, நீங்க வாங்க. பண்ணட்டும். என்ன பேசணும்? நிறைய பேசணும். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு?
இனிமே தான் எல்லாமே இருக்கு உதய். உனக்கு வேணா அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், எனக்கு இல்லை. உங்களுக்கு எனக்கு அப்படின்றதுலாம் இல்ல உதய். இனி நமக்குன்னு ஒண்ணு வரப்போகுது. புரியல. குட்டி கிட்டி எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன் உதய். நீங்களும் மறந்துருங்க. நான் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னை விடு. அப்படிலாம் விட்டுற முடியாது உதய். நீங்களும் நானும் பிரியணும்னு நினைச்சா கூட விதி நம்மள விட மாட்டேங்குது. என்ன விதி மண்ணாங்கட்டின்னு சுத்தாத, நேரா விஷயத்துக்கு வா. நான் கர்ப்பமா இருக்கேன் உதய். என்ன உதய், எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், இப்படி ஷாக் ஆயிட்டு நிக்கிறீங்க. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லு, அவன் சந்தோஷப்படுவான். உதய், ஏய், உன் கர்ப்பத்துக்கு எவன் காரணமோ அவன்கிட்ட போய் சொல்லு. ஏன் என்கிட்ட சொல்ற? இதுக்கு நீங்க என்னையும் உங்க குழந்தைய சாவடிச்சிருக்கலாமே உதய். மறுபடியும் சொல்றேன், என் குழந்தைன்னு சொல்லாத. எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அதுக்கு அப்பா இல்லை. டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்க நேரத்தில் ஏதாவது சீன் கிரியேட் பண்ணி என் மனசை மாற்றலான்னு பார்க்குற. நீ என்ன ட்ராமா போட்டாலும் என்கிட்ட அது நடக்காது. மரியாதையாக அந்த குழந்தைய போய் கலை. நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உன் வழியை பார்த்து நீ போ, என் வழியை பார்த்து நான் போகிறேன். என்ன கலை, இப்போதான் முகத்தில் சந்தோஷம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ தண்ணி கொடுத்துன்னு வந்தோமோ அப்போவே என் மனசுக்குள்ள அமைதி வந்துடுச்சு. அமைதி வந்துட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் சந்தோஷமும் வந்துடும்ல. எனக்கு இது போதும் கண்ணா, நீ மட்டும் போதும். நான் மட்டுமா? அப்போ நம்ம குழந்தை? அதுவும் தான், நீ நான் நம்ம குழந்தை, இது மட்டும் போதும். சரி, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்கோம். டாக்டர் அடிக்கடி வாக் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, போலாமா? வா, மெதுவா பார்த்து. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்தீங்க? சொல்ல, எதுக்கு வந்த? என்னால அந்த வீட்ல இருக்க முடியல. முடியல? ஏதாவது பஸ் ட்ரெயின்ல வந்து சாக வேண்டியதானே? நீ தான் உயிரோடு இருக்கதே பாவம். கலை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. கலைக்கு நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்த பண்ணதாட நான் இங்க வந்திருக்கேன். நான் இங்கே இருக்கேன்டா. ஒரு வேலைக்காரியா என்ன இந்த வீட்ல வச்சுக்கோடா. வேணா, உன் நிழல் கூட கலை மேல படக்கூடாது. கலை, கடவுள் எனக்கு புத்தியை கொடுத்துட்டாரு. நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்புதான். நான் இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம வாழ வெட்டியா இருந்துட்டேன்ல, அந்த ஆத்திரத்தை தான் நான் உன் மேல காட்டிட்டேன். நான் உன்னை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல. நான் சாகுற வரைக்கும் உன்னையும் உனக்கு பொறுக்க போற குழந்தையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். கலை, நீ எதுவுமே எனக்கு தர வேண்டாம். 2 துணி, ஒரு வேளை சாப்பாடு போட்டா போதும். ஒரு ஓரத்துல நாய் மாதிரி படுத்துக்கிறேன். இப்படிலாம் பேசினா கலை கரைஞ்சிருவாளா? நான் சொல்றது கேளுடா, நான் திருத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. உனக்கு சொன்னா புரியாது. அக்கான்னு கூட பார்க்க மாட்டா, போட்டு மேய்ச்சுரு. கிளம்பு கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கிளம்புன்னு சொல்றேன்ல கண்ணா, கிளம்பு. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்க நிம்மதியை கெடுக்க, புரியுதா? கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு கண்ணா. கண்ணா, என்னது இது?
அவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டும், விடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்பதான் நான் சொன்னேன் நீ நான் நம்ம குழந்தை மட்டும்னு. அப்புறம் ஏன் தப்பு செஞ்சு திருந்தி வந்திருக்காங்க, அவங்கள நம்ம மன்னிக்கணும்ல. நீங்க உள்ள போங்க. நீங்க வாங்க. ரொம்ப நன்றி கலை. என்னது இது? கண்ணன் எப்பவுமே உங்களுக்கு தம்பி தான். இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இன்னைக்கு அப்பா பார்க்க போனியா? ஆமா போனேன். நீ என்ன லூசா காவேரி? எத்தனை தடவை அம்மா சொல்லிருக்காங்க, எதையும் கேட்க மாட்டியா? எங்களுக்கு அப்பா மேல இல்லாத பாசம் உனக்கு என்ன? ஏன் இப்படி அப்பா அப்பான்னு கட்டிட்டு அழுவுற? எப்படி? உன் படிப்பு போது, ஃபியூச்சர் போது, எல்லாமே போகுது. நீ இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, உருப்படவே மாட்ட. ஏய், உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? உன்கிட்ட நான் ஏதாவது அட்வைஸ் கேட்டேனா? கேட்டாதான் சொல்லணுமா? அவளுக்கு தோணதா அவ சொல்றா. கேட்டா கேளு, கேட்காட்டி போ. அதுக்கு எதுக்கு அவளை முறைக்கிற? ஏய், இப்போ உன் பிரச்சனை என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம ஏக்கிட்ட வந்து பேசுற? நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? நீ எதுக்கு சும்மா என்ன வந்து டார்ச்சர் பண்ற? உங்களுக்கு வேணா அப்பாவை பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய் போதும் போ. முடியாது. என்ன நீ போனா போனோம், நிக்கணும்னா நிக்கணுமா? என்ன திமிர் பண்றியா? ஏய், திமிர் பண்றது நீ, வீம்பு பண்றது நீ, அராஜகம் பண்றது நீ. அவனை போய் கேட்டுட்டு இருக்க? எனக்கு மட்டும் நீ தங்கச்சா பிறந்திருந்த உன் கழுத்தை நினைச்சு அப்படியே கொண்டிருப்பேன். எங்க நெறி நெருடா பாப்போம். வேணாம் காவேரி, போயிடு. என்னடா என்னடா பண்ணுவ? உங்க ரெண்டு பேருக்கு அம்மாவை பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு அப்பாவை பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்க, நான் ஏன் இஷ்டத்துக்கு இருக்கேன். ரொம்ப பண்ணீங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க, துரத்திடுவேன். காவேரி, என்ன பேசுற நீ? எங்க இருந்து வந்துச்சு இந்த அதிக பிரசித்தனம்? இவங்களும் உங்க அம்மா சுமந்து பெக்கலையே தவிர இவங்களும் உங்க அம்மாவோட பிள்ளைங்க தான். எடுத்தறிச்சு பேசுற. முதல்ல உங்க அண்ணன் சாரி கேளு. அவன் தான் முதல்ல சொன்னான். நீ மட்டும் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா உன்னை கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன்னு சொன்னான். அப்போ நான் அவன் கூட பிறக்கலங்கிறதுக்காக தான் அப்படி பேசினா. அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் சொன்னேன். முதல்ல அவனை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. ஸ்டாப் திஸ் அரகன்ட் பிஹேவியர். அவன் இவன் சொல்றத முதல்ல நிறுத்து. என்னது இது ரவுடித்தனமா இருக்கு? அண்ணன் உன்னை விட வயசுல மூத்தவன், அவனுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு. என்னாச்சு? இதோ உங்க அம்மாவே வந்தாச்சு, வாமா. என்ன பிரச்சனை? ஏய் ஏய் ஐஸ்வர்யா, எதுக்காக அழுவுறீங்க? ஏய் என்னாச்சு? சச்சின் என்னாச்சு? ஏய் என்னடி பண்ண? நீங்களாவது சொல்லுங்களேன், என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க, துரத்திடுவேன். என்ன பிரச்சனை பேசுற எல்லார்கிட்டயும்? குழந்தைமாவ என்ன பேசிருக்கா பாத்தீங்களா? ஏண்டி ஏன் இதுக்கு தான் உன் அப்பாவை பாக்குறியா? இதுதான் அவர் சொல்லி கொடுக்கறாரா? வீட்ல இருக்கிறவங்களோட நிம்மதி எப்படி கெடுக்கணும் நல்லா சொல்லி கொடுக்கறாருல. ஏன் இப்படி எல்லாருடைய மனசை இப்படி காயப்படுத்துற? நான் யாரையும் காயப்படுத்தல, அவங்க தான் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன என்ன அப்படி சொல்லிட்டாங்க? அப்பாவை ஏன் போய் பாக்குற? ஏன் பார்த்த? எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? ஆமாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஸ்கூல்ல கட் அடிச்சு நான் சினிமாக்கு போறேனா, பீச் பார்க்னு போய் சுத்துறேனா, இல்ல என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேனா? நான் என்ன தப்பு பண்ண? அப்பாவை போய் பார்த்தது தப்பா? என்னாச்சு உனக்கு? நீங்க இருக்க. நீ பொடி உள்ள போய் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. அவ என்னையே எடுத்துரிஞ்சு பேசுறா. பெத்த தாக்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறா? என் அப்பா அப்பாக்கு அலோவ் பண்ணலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் அம்மா என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னவ. அவ என்ன எவ்வளவு பேசினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை ஏதாவது பேசுனா
அது ரொம்ப தப்பா போயிடும். ஆனா அவ பேசுவாங்க, அவ கண்டிப்பா பேசுவா. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, ஏதாவது சொன்னாலே கோவம் வருது, ஆத்திரம் வருது. பெத்தவங்களே எதிரிங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுல இருந்து அவ என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறா. எனக்கு இப்ப அது புதுசாவே தெரியல. ஆனா கோவத்துல உங்களை ஏதாவது சொல்லிட்டானா அது கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. என்னம்மா நீங்கன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவளை என்னைக்கு என் பேத்தியா ஏத்துக்கிட்டேனோ அன்னையிலிருந்து அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. அவ என்ன பேசினாலும் அது என்னை காயப்படுத்தாதுமா. அது உங்க பெருந்தன்மை. அதுக்காக நான் அவளை அப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சாரிம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா. பிள்ளைகளை பக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கோன்னு வற்புறுத்தினே. சாரிம்மா. அது நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சு தானே சொன்னீங்க. பிள்ளைங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொன்னீங்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கு. ஐயோ, அவளை இப்படியே விட்டா அவ்வளவுதான். அவ படிப்பெல்லாம் போயிடும், கெட்டு போயிடுவா. சரிம்மா, நாம் அப்புறமா பேசிக்கலாம். பிள்ளைங்க மேலே அழுதுட்டு இருக்காங்க, நீ போய் பாரு. போமா. ஏய், அழாதம்மா. இப்ப ஏன் அழுவுற? இல்ல செல்விமா, இனிமே நாங்க காவேரி கிட்ட எதுவுமே பேச மாட்டோம். எங்களுக்கு யார் இருக்கா? நாங்க வேணா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறோம். என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ ஏதோ புரியாம பேசுறா. நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் போகவும் விட மாட்டேன். இந்த பாரு, காவேரிக்கு முன்னாடி நீங்க தானே என் வாழ்க்கையில வந்தீங்க. நீங்க என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? செல்வராணி, என்ன இங்கே நின்றுருக்க? உள்ளவாமா. பரவாயில்ல மாமா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். என்னம்மா, ஏன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பின்ன அபார்ஷன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் மாமா. ஆமா, உங்க மகன் தான் பண்ண சொன்னார். உதய அப்படி பண்ண சொன்னா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தை அவர் குழந்தை இல்லையா மாமா? இந்த பாரு, அவன் உன் மேல சந்தேகப்படுறது புதுசா? இது இன்னைக்கு நேத்தா நடக்குது? என் மேல சந்தேகப்பட்டாரு, தாங்கிக்கிட்டேன். என் குழந்தை மேல சந்தேகப்படுறாரு, எப்படி தாங்கிக்க சொல்றீங்க மாமா? இப்போ குழந்தை மேல சந்தேகப்பட்டோன்னா அபார்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. இதுக்கு முன்னாடி உன் மேல சந்தேகப்பட்டானே, அப்ப என்ன பண்ண? செத்துட்டியா? அப்போ நீ செத்துருக்கணும்ல, ஏன் சாகல? என்னங்க இது? உதயை கூப்பிட்டு நீங்க கண்டிப்பீங்கன்னு அவ வந்திருக்கா. அவன் அபார்ஷன் பண்ண சொல்றான், நீங்க சாக சொல்றீங்க. என்ன இது? இல்ல செல்வி, என்ன சொல்றா பத்தியா? அவன் சொன்னானாமா, இவன் முடிவு பண்ணிட்டாலாமா. ஒரு பேரன் பிறப்பான், அவன் எப்படி இருப்பான், எப்படி சிரிப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எவ்வளவோ கற்பனையில் இருக்கம்மா. எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுறாள். அபார்ஷன் பண்ண போறேன்னு ரொம்ப ஈஸியா சொல்றாமா. பேரன் நீங்க நினைக்கிறீங்க, மகன் அவர் நினைக்கலையே. அவனை தவிர உன் மேல வேற யாராவது சந்தேகப்பட்டாங்களா?
இது தப்பா உருவான குழந்தைன்னு யாராவது சொன்னாங்களா? அரசி சொன்னாலா நான் சொன்னா? உனக்கு அவனுக்கும் பிரச்சனை வர்றப்போலாம் என்ன சொல்லியிருக்கேன்? புருஷன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது, மறைக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் சொன்னதை நீயும் கேட்கல, சந்தேகப்படுறத அவனும் நிறுத்தல. நிறுத்த மாட்டேன்பா, எப்பவுமே நிறுத்த மாட்டேன். எனக்கு அவன் மேல இருக்க சந்தேகம் எப்பவுமே என்னை விட்டு போகாது. என்னடி நியாயம் கேட்க வந்துட்டியா? வெளியே போடி, வெளியே போடி. ஏய் உதய், என்ன இது மரியாதை இல்லாம பேசுற? என்னாச்சு உனக்கு? முதல்ல மரியாதை கொடு. இவள அபாஷன் பண்ண சொன்னியாடா? ஆமா. போட முட்டம். உங்க பிரச்சனை ஒரு பாவம் செய்யாத குழந்தைய சாக சொல்றீங்களா? அப்ப அந்த குழந்தைய வளர்க்க சொல்றீங்களா? இதை நினைச்சு நினைச்சு என்ன சாக சொல்றீங்களா? இப்பவே நான் பாதி செத்துட்டேன்பா. எவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்பாவாக முடியாது. டை டை டை, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இது உன் குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு உன் சந்தேகம் மட்டும் ப்ரூஃப் ஆகாதரா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அது உன் குழந்தைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. பா, என் மனசுல பட்டுடுச்சு இது என் குழந்தை இல்லைன்னு. அது உண்மையா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது என்னால. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். போடாம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஓ முடிவு என்னம்மா? மாமா, ஒரு குடும்பத்துல புருஷன் சந்தேகப்படாம இருந்து மத்தவங்களா சந்தேகப்பட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஆனா ஒரு புருஷன் சந்தேகப்பட்டு மத்தவங்களா சந்தேகப்படாம இருந்தா வாழ்க்கை நரகம் ஆயிடும் மாமா. அதை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். அதனால நான் இந்த குழந்தைய அழிச்சிடறேன் மாமா. போ போ போய் அழிச்சுக்கோ, போ எல்லாத்தையும் அழிச்சுக்கோ போ. என்ன இது? நம்ம குடும்பத்துல தான் எல்லாம் அழிஞ்சு போச்சே. அழிங்க போங்க. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா இப்படி இது கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் எடுக்கிற முடிவில்லை. நிதானமா யோசிக்கணும். இல்ல செல்வி, அப்படி அந்த குழந்தை பிறந்தாலும் தூக்கி போட்டுருவான். அது இன்னொரு செல்வி ஆயிடும். சாரிம்மா, சாரி. நீ பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஐ எம் சாரி. ஏன் எனக்கு என்ன குறை? இந்த செல்வி பிறந்தது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா வளர்ந்தது தப்பா வளரல. என் மேல பாசம் காட்டுறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கு எத்தனையோ உறவுகள் இருக்காங்க, இப்போ இருந்துட்டு இருக்காங்க. நான் பிறந்தது விதி, ஆனா வளர்ந்தது விதி இல்ல. நானும் நல்லதான் வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லையே. ஜிஜேவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்தினாங்க. நான் மறுத்திருந்தா அந்த கல்யாணம் நடந்திருக்காது, நான் நல்லா இருந்திருப்பேன். நான் தானே சம்மதிச்சேன், அப்ப நான் தானே காரணம். நிறைய சம்பாதிச்சேன், அது யாருக்குமே கொடுக்காம இருந்தா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி. எல்லாருக்கும் கொடுத்தேன், இப்ப நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதுக்கும் நான் தானே காரணம். அப்பா அம்மா தூக்கி எறிகிற குழந்தை 1-2 தப்பான வழியில போலாம், ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க, நான் செல்வராணி கிட்ட பேசுறேன். உதய், நீ வீட்டுக்கு போ. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். உதய், நான் சொன்னா நீ கேப்பேல? அது இல்லக்கா. நான் சொன்னா கேப்பேல? ப்ளீஸ் போ. இதெல்லாம் நீயே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை, இது நீ தான் சால்வ் பண்ணணும். புகுந்த வீட்டுக்கு வர மருமக காலாங்காலத்தில் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணுங்கிறது அவ கடமை. அது அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற கௌரவம், சந்தோஷம். அந்த குழந்தைய நீ அழிக்கணும்னு சொல்றிய, அது எவ்வளோ பெரிய பாவம். அது வேண்டாமா? உதய சமாளிக்க முடியாது, அவர் என்ன சந்தேகப்படுறாரு. சரி, இன்னைக்கு அவன் உன்னை சந்தேகப்படுறான், அபோஷன் பண்ணிக்கோன்னு சொல்றா, பண்ணிக்கிற. நாளைக்கு அவன் கேட்பான், உண்மையிலே அது என்னுடைய குழந்தையா இருந்தா அது தைரியமா பெற்றிருக்கலாம்ல, ஏன் அபார்ஷன் பண்ணான்னு கேட்பான். கேட்பான். எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். இந்த பக்கம் போனா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போனா இப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய பெத்துக்கிட்டா அவன் சந்தேக தீர்றதுக்கு வழி இருக்கு. அழிச்சிட்ட உன்னை நிரூபிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த பாரு, நான் இருக்கேன். இந்த குழந்தைய நீ பெத்துக்க, நான் உன்னை நம்புறேன்.
உதய நம்ப வைப்போம். வாமா, உடனே போய் உங்க அத்தை அரசியை பார்த்துட்டு வரலாம். பாத்து அவங்க தெளிவாதான் இருக்காங்க. நாம தான் இங்க தெளிவு இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம். அவங்கள போய் பார்த்து பேசினா மட்டும் என்ன பண்ண போறாங்க? அதே மாதிரி தான் பையனை கூப்பிட்டு பேச போறாங்க. அவனும் வழக்கம் போல மதிக்காம போயிட போறான். நான் என்னம்மா பண்றதுன்னு அவங்களும் கைய விரிக்க போறாங்க. கட்டுக்கோப்பான குடும்பம்னு சொல்றது பேச்சுக்கு தான் போல இருக்கு. பொண்ணு ஒருத்தனோட ஓடி போயிட்டா, பையன் குப்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கான். பெரிய குடும்பத்துல எவ்வளவு பெரிய ஓட்ட. இவங்களுக்கெல்லாம் கௌரவம், மானம், மரியாதை அதெல்லாம் சொல்றது வெறும் பேச்சுக்கு தான் போல இருக்கு. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? தனியா இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். அவளே வாயும் வயிறுமா இருக்கா. நானே என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் தவிக்கணும்? தவிக்க வேண்டியவனே கலைச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நாம எதுக்காக உட்காந்து தவிச்சிட்டு இருக்கணும்? பேசாம அவன் சொல்ற மாதிரி நடந்துக்கங்க. என்னடி பேசுற? என்ன பேசிட்டேன்? நான் சொல்றதுதான் சரி. என்னைக்கு உதய் அந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து என்ன பண்ண போறீங்க? அண்ணனும் தங்கச்சிமா உரிமை கேட்டு போராட போறீங்களா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். வயித்துல சுமக்க நமக்கு தான் அவமானம். பெத்துக்கிட்டா அதை விட அவமானம். ஏய், தேவையில்லாம என் தங்கச்சியை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேச அவளை பாய்சன் பண்ணிக்கிட்டு இருக்க. உயிர் அதை போய் கொன்னுடலான்னு சொல்றிய. இந்த பாவத்துக்கள் எங்க போய் பரிகாரம் தேட போற? நாம எதுக்காக தேடணும்? தப்பு பண்ணதெல்லாம் அவங்கதான். நாம ஒரு பாவமும் பண்ணல. பின்னாடி வரப்போற அவ பேரை தொடக்கணும்னா இப்ப நான் சொல்றபடி கேட்டு நடங்க. நாளைக்கே உதய் கோர்ட்ல ஏறி அசிங்கமா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் நீங்களாச்சு, உங்க பாசமலர் தங்கச்சியாச்சு. உனக்கு ஒன்னும் ஆகாதுடா. அண்ணன் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒன்னும் ஆகாது. அழுவாதுடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.